ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, என் மகன் ஊருக்கு வந்த பிறகு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி புது கார் புக் பண்ணியிருந்தான். அதை தான் இன்றைக்கி கிடைக்கும், வாங்க நாகர்கோவிலில் போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டான். நாங்கள் அதனால் போயிருக்கோம். இப்போ கார் பக்கத்தில் நின்று அவங்க சாவி கொடுக்குறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கார் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கேரு, அதனால் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பழைய வண்டி மாதிரி இல்லை. பழைய வண்டி வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியரு, தேர்டு, ஃபோர்த்து அப்படி போட்டு போட்டு போகணும். இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. அதனால் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ன மாதிரி எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். நாங்களும் அதை பார்த்துட்டே நின்றோம். அப்புறம் கார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்க தாத்தாவும் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க, பேத்தியை கூட்டி வச்சுட்டு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. மகா வந்து நம்ம காருக்கு ஆரத்தி எடுத்துருவோம். அவங்களுக்கு எல்லாமே நம்ம நினச்ச கார் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே சந்தோஷம் தானே. நம்ம நினச்ச பொருள் கிடைக்குது அப்படிங்கும்போது எல்லாமே கடவுள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு தான். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். அதனால் கார் வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாட்டு நமக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்திருக்கு, புது உறுப்பினர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்தா. பாருங்கள், ஆரத்தி எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொண்டு விட்டாங்க. சாவியெல்லாம் கோயிலில், அன்னைக்கு கோயிலில் பூஜைக்கு வேறு கொடுத்துருந்தான். அதனால் சாவியை கோயிலில் சாமி முன்னால் வச்சு எடுத்து தருவாங்க பூசாரி. அதனால் இப்போ வீட்டில் நம்ம ஆரத்தி எடுத்தாச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி.